உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. தளபதி விஜய்க்கு வெறித்தனமான ரசிகர்கள் தமிழகம், வெளிமாநிலம் மற்றும் வெளிநாட்டிலும் இருக்காங்க. அதிலும் குறிப்பாக தென் மாவட்டமான மதுரையில் ஒரு பெரிய கூட்டம் இருக்காங்க. சமூக வலைதளத்துல பலரையும் ஈர்க்கும் விதமாக ஏதாவது செஞ்சுட்டு வராங்க. சமீபத்துல கூட தளபதி ரசிகர் ஒருவர் தனது மகனுக்கு தளபதி விஜய் என்று பெயர் வைக்க இணையத்துல ட்ரெண்ட் ஆனது. சமூக வலைதளங்களில் தளபதி ரசிகர்கள் விஜய் சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் கொண்டாடுறாங்க. இயக்குனர் அட்லியின் இயக்கத்துல தளபதி விஜய் நடித்து வரும் தளபதி 63 படத்தின் ஷூட்டிங் துவங்கி சென்னை பின்னி மில்லில் நடந்துட்டு வருது. தளபதி 63 படப்பிடிப்பு நடந்து வரும் இடங்களில் ரசிகர்கள் வந்துட்டாங்க. அது பற்றிய புகைப்படம் ஏதாவது ஒன்று வெளியாகி வைரல் ஆகிறது. படப்பிடிப்பை காண ரசிகர்கள் அதிக அளவில் கூடுறதால படப்பிடிப்பு நடத்துவதில் சிரமம் இருக்கு. அதனால் படப்பிடிப்பை நிறுத்திவிட்டு ராமோஜி பிலிம் சிட்டிக்கு மாற்றலாமா என படக்குழு யோசித்து வருவதாக சமீபத்துல தகவல் பரவியது. ஆனால் இது பற்றி படக்குழு ஒரு தகவலை வெளியிட்டிருக்காங்க. அதிக ரசிகர்கள் வர்றதால ஷூட்டிங் நடத்த சிரமம் இருப்பது உண்மைதான். ஆனால் படப்பிடிப்பு நிறுத்தப்படவில்லை என படக்குழு அறிவிச்சிருக்காங்க. இந்த படத்திற்கு ஏ.ஆர். ரஹ்மான் இசை அமைக்கிறாரு. ஏஜிஎஸ் நிறுவனம் தயாரிக்கிறாங்க. சமீபத்துல இணையத்துல வெளியாகி வரும் ஒரு முக்கியமான பேச்சுக்கள் தளபதி விஜய் நடிப்புல இயக்குனர் அட்லி இயக்கும் தளபதி 63 பற்றி தான். தற்போது இசை புயல் ஏ.ஆர். ரஹ்மான் ஒரு பேட்டியில தளபதி 63 படத்தை பற்றி சில தகவல் பகிர்ந்திருக்காரு. தளபதி 63 படம் தென்னிந்தியாவில இதுவரை வராத கதையம்சம் கொண்ட இருக்குமா. முக்கியமாக இந்த மாதிரி படங்கள் ஹாலிவுட்ல நிறைய வந்திருக்கிறது என கூறியிருக்காரு. மேலும் லஹான் பீலே படங்கள் போன்று இருக்கும்னு கூறியிருக்காரு. லஹான் பீலே போன்ற படங்களில் எனது இசையை அட்லி மிகவும் விரும்புவார். நான் டியூன் அனுப்பினால் அதை மட்டும் கேட்காமல் என்னுடன் பாடல் வரிகள், பாடல் பதிவு, இசை கலவை என அனைத்திலும் மிக ஆர்வத்துடன் கலந்து கொள்வார் அட்லி. அப்படி ரசித்தால் தான் பாடலை நன்றாக உருவாக்க முடியும்னு தெரிவிச்சிருக்காரு. அட்லி இயக்கிய மெர்சல் படத்திலும் ஏ.ஆர். ரஹ்மான் இசை அமைத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. தளபதி 63 படம் விளையாட்டை மையப்படுத்தி இருக்கும் என பல தகவல்கள் ஏற்கனவே வெளிவந்த நிலையில ரஹ்மானும் விளையாட்டை மையமாக கொண்ட படங்களை போலதான் இருக்கும் என கூறியிருக்காரு. இதனால இந்த படம் விளையாட்டை மையமாக கொண்டது என்பதுல சந்தேகமே இல்ல. லஹான் படம் அமீர் கான் நடிப்புல 2001ஆம் ஆண்டு வெளிவந்த படம். இந்த படம் சுதந்திரத்திற்கு முன் உள்ள விளையாட்டை பற்றிய படம். ஆங்கிலேயர்களுக்கும் இந்தியர்களுக்கும் நடக்கும் கிரிக்கெட் பற்றிய கதை. மேலும் இந்த படத்துல எல்லா மக்களுக்கும் விளையாட்டு சமம், ஒற்றுமை போன்ற கருத்துக்களை கொண்டது. இந்த படம் எடுக்கப்பட்ட விதம், திரைக்கதை, அமீர் கானின் நடிப்பு என எல்லாமே நல்ல வரவேற்பு பெற்றது. பீலே திரைப்படம் ஒரு ஹாலிவுட் திரைப்படம். இந்த படம் ஒரு கால்பந்தாட்ட வீரரின் வாழ்க்கையை பற்றிய கதை. அவர் கால்பந்தாட்டத்தில் பிரேசிலுக்காக உலக கோப்பை வென்றவர். இவரின் வாழ்க்கை, அவர் பட்ட கஷ்டங்கள், வெற்றிக்காக போராடியது என எல்லாமே உணர்வு பூர்வமாக எடுக்கப்பட்ட திரைப்படம். இந்த இரண்டு படங்களும் விளையாட்டையும் அடித்தட்டு மக்கள் அதற்காக போராடுவதையும் பற்றிய படங்கள். இதனால் தளபதி 63 படமும் விளையாட்டை பற்றி முக்கிய கருத்தை கொண்ட படமாகத்தான் இருக்கும் என தெரியுது. சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் 1 சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க.